வெல்கம் டு பென்டல் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் கம்பைலேஷன், சரிங்களா? இது செப்டம்பர்லேருந்து மே மந்த் வரைக்கும் கவர் பண்ணிக்கோங்க. இது பேஜ் நம்பர் 2ல் இது பார்ட் 2. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 டாபிக்ஸ் தான் இருக்கும். பார்ட் 1ல் மற்ற டாபிக்ஸ்லாம் இருக்கும். இதுலேயும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை காமிக்கிறோம், சரிங்களா? வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸ்னு படிக்கிறத விட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது வரைக்கும் என்னென்னலாம் இந்த தலைப்பில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது தான் கரெக்ட். உதாரணத்துக்கு இதை தவிர்த்து நம்மக்கிட்ட இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் எல்லாமே டாபிக் வைஸு இருக்கு பாருங்கள். டாபிக் வைஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது மென்டல் அபிலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ். திருக்குறள், ரீசனிங், கடைசியாக பொதுத்தமிழும் நம்ம டாபிக் வைஸ் 7 அழகாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க டாபிக்ஸையும் பிரிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ ரிப்போர்ட்ஸை ரேங்கிங் இண்டெக்ஸஸ் எப்படி இருக்குன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் இது வரைக்கும் செப்டம்பர்லேருந்து மே மந்த் வரைக்கும் நடந்த நடப்பு நிகழ்வுகள். இந்த பக்கம் இங்கிலீஷ், இந்த பக்கம் தமிழ், சரிங்களா? அப்படியே அடுத்தது அவார்ட்ஸ், இப்படி தான் போகும். சரி, ஆரம்பத்தில் இப்போ தான் நியூவாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி. கரண்ட் அஃபேர்ஸ்னால் அன்றாட செய்திகள்லேருந்து எடுக்கப்படுறது தான். அன்றாட செய்தித்தாளில் இந்த பாலிட்டி, அரசியல் சம்மந்தமாக, சினிமா சம்மந்தமாக, அப்புறம் அன்றாடம் நடக்கிற இந்த கிரிமினல் சிவில் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். அது எல்லாத்தையும் இந்த 11 தலைப்பில் அடக்கிடலாம். இந்த பிடிஎஃப் இருந்தால் போதும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்னு எங்கெங்கே எக்ஸாமில் இருக்கோ, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ரயில்வே, இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இவ்வளோ தான் இருக்கும் நியூஸ் பேப்பரில். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப டெய்லி, வீக்லி, மந்த்லி அதெல்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? இது மாதிரி டாபிக் வைஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, வேறு யார் டாபிக் வைஸ் கொடுக்குறாங்களோ அது பண்ணுங்கள். ஏன்னா டாபிக் வைஸ் படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அது பார்த்துக்குங்க. என்ன ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங்னா, இப்போ வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸு, கரப்ஷன் இண்டெக்ஸு, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரு, ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு செட்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். மற்றதெல்லாம் மந்த்லி படிக்கிறப்ப, வீக்லி படிக்கிறப்ப அந்த இது டக்குன்னு வராது, ரீகலெக்ட் பண்ணி எக்ஸாமில் எழுத முடியாது. அதனால தான் நீங்கள் டாபிக் வைஸே படிங்க, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.